மக்களை இந்த வீடியோவில் நான் எதை பற்றி கொஞ்சம் கூடுதலாக சில விஷயங்களை பேசணும்னு ஆசைப்பட்றேன்னா, நடிகை கஸ்தூரி இருக்காங்கல்ல, இவங்களோட ஜாமீன் மனுவானது உயர்நீதிமன்றத்தில் ரத்து செய்யப்பட்டிருக்கு, தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இப்போ இவங்க உச்சநீதிமன்றம் போகிறதுக்கான முயற்சியில் ஒரு பக்கம் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் தமிழ்நாடு காவல்துறை இவங்களை கைது பண்ணுறதுக்கான வேலைகளில் பார்த்துட்ருக்காங்க. இங்கே நான் எதை ஆவணப்படுத்தணும், எதை பெரிய லெவலில் பேசணும்னு ஆசைப்பட்றேன்னா, நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு, எப்படிப்பட்ட வாதங்களை கஸ்தூரி தரப்பு முன் வச்சாங்க, எப்படிப்பட்ட வாதங்களை அரசு தரப்பு முன் வச்சாங்க, நீதிபதி என்னவோ சில கேள்விகளை கேட்டாங்க, நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அந்த நீதிமன்ற அறையில் முழுமையாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஆவணப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட பேச்சுக்கள் நீதிமன்றம் போகும்போது நீதிமன்றத்தில் என்ன நடக்குது, எப்படிப்பட்ட கேள்விகள் முன்வைக்கிறாங்க, எப்படிலாம் அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியப்படுத்தினா மட்டும்தான் இந்த சமுதாயம் இப்படிப்பட்ட பேச்சை யாருமே பேச மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் வரும். ஸோ நீதிமன்றத்தில் நடிகை கஸ்தூரி அவர்களுக்கு என்ன நடந்தது ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களே, நீதிமன்றத்தில் இப்படிப்பட்ட தீர்ப்பு நமக்கு முதல்ல கிடச்சது காரணம் அரசு தரப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கஸ்தூரி அவர்களை வெளியே விடக்கூடாது, கைது பண்ணணுங்கிறதுல அரசு தரப்பு ரொம்ப தெளிவாக இருந்ததுனால தான் நீதிமன்றத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு நமக்கு வந்திருக்கு. ஸோ கஸ்தூரி அவர்கள் சம்மந்தப்பட்ட வழக்கில் பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு இப்படி ஒரு வாதத்தை முன் வச்சாங்க. முதல்ல சார், இவங்க ஜாமீன் கேட்டு வந்திருக்காங்க, நீங்கள் ஜாமீன் கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா இதற்கு முன்னாடி இந்த தகவல்லாம் கேட்டுங்க. இவங்க மேலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க 6 இடங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 6 இடம் 7 பிரிவு, 6 பேர் புகார் கொடுத்துருக்காங்க, 7 பிரிவு அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் 4 பிரிவு பார்த்தீங்கன்னா ஜாமீன்லே வெளியே வராத பிரிவு. அப்படிப்பட்ட அவதூறு பேச்சுகளை இவங்க சமுதாயத்தில் பேசியிருக்காங்க. ஸோ ஜாமீனில் வரக்கூடாதுன்னா காவல்துறை பார்த்தீங்கன்னா 4 பிரிவுகளில் மிக தீவிரமான பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சுருக்கு. இவங்க பேச்சும் அதுக்கேற்றபடி அபத்தமாக இருக்குது. ஸோ இதனால் இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற முதல்ல தன்னோட வாதத்தை முன் வச்சாங்க. அதற்கு நீதிமன்றத்தில் கஸ்தூரி தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, சார் ஜாமீன் கொடுங்க சார், என்ன நிபந்தனை நீதிமன்றம் விதிச்சாலும் நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு ஜாமீன் மட்டும் கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் பண்ண தவறுக்கு என் மேலே இப்படிப்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்படல. அதாவது நான் வேறு ஒரு அரசியல் பிரிவில் இயங்கிட்டு இருக்கேன், வேறு ஒரு கட்சியில் இயங்கிட்டு இருக்கேன், அதன் காரணமாக ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு தான் இந்த மாதிரி வழக்குகள் என் மேலே பதியப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சில விஷயங்களை கஸ்தூரி தரப்பு சொன்னாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்களுக்கு ஒரு பென்ட்ரைவ் ஒன்று கொடுத்தாங்க. அந்த பென்ட்ரைவில் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி அவர்கள் பேசின அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த பென்ட்ரைவில் இருக்குது. அந்த பென்ட்ரைவை போட்டு பார்க்க சொன்னாங்க. ஸோ அந்த பென்ட்ரைவை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் போட்டு பார்த்த பிறகு சோஷியல் மீடியாவிலேருந்து இந்த வீடியோவை முதல்ல நீக்கிட்டீங்களா, அவர் கேட்ட கேள்வி தான். ஸோ நீக்கிறதுக்கான வேலையை ஒரு பக்கம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களை ஏன் இவ்வளவு அவதூறு தெரிவிக்கிற மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் பேசின போன மீட்டிங்க்கும் நீங்கள் பேசுனதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆழமாக பல்வேறு விதமான கேள்விகளை கஸ்தூரி தரப்போட வழக்கறிஞர்கிட்ட கேட்டாங்க. இதில் ஒரு விந்தையான விஷயம் என்னன்னா, இந்த விஷயங்கள் அத்தனையுமே அங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது நீதிபதிக்கு முன்னாடியே கஸ்தூரி அவர்கள் கான்ஃபரன்ஸில் உட்காந்துருந்தாங்க. கான்ஃபரன்ஸ் மூலயமா அந்த வழக்கு விசாரணையை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சில நாளிதழ்கள் செய்தி வெளியிடுறாங்க. ஒரு பக்கம் முன்ஜாமீன் கிடைக்கல, காவல்துறை தேடிட்டு இருக்கு, எப்படி நீதிமன்ற வழக்கு விசாரணையில் பங்கேற்க முடியும் அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வி எனக்கு ஒரு பக்கம் இருக்குது. அதை கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். அடுத்து கஸ்தூரி தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார் நான் பேசிட்டு தான், நான் பேசலை, நான் சொல்லவே இல்லை சார், நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அடுத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் மன்னிப்பு ஏதோ உள்நோக்கத்தோட கேட்ட மாதிரி இருக்குது, கேட்ட கேள்விக்கு மன்னிப்பு கேட்ட மாதிரி தெரியல, பேசின ஸ்டேட்மெண்ட்டுக்கு மன்னிப்பு கேட்ட மாதிரி தெரியல, ஏதோ மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த மன்னிப்பு நீங்கள் மீண்டும் நீங்கள் பேசுனது சரியானதுன்னு சொல்லி நியாயப்படுத்தும் விதத்தில் தானே இருக்குது, அந்த மன்னிப்பு அவ்வளவு சரியா இல்லையே அப்படிங்கிற மாதிரி தன் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு பதிலை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் முன் வச்சாங்க. அதற்கு கஸ்தூரி தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, தெலுங்கு மக்கள் முழுமையாக நான் சொல்லலை, குறிப்பிட்ட பேரை மட்டும்தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தில் வாதம் முன் வச்சாங்க. அதற்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் படித்தவங்கன்னு சொல்கிறீங்க, கல்வியாளர்னு சொல்கிறீங்க, அரசியல்வாதின்னு வேற சொல்லிக்கிறீங்க, எப்படி நீங்கள் இப்படிப்பட்ட வாதங்கள்லாம் முன்வைக்கலாம் அப்படிங்கிற சில கேள்விகளை கேட்டாங்க. எப்படி உங்களுக்கு அந்த புறம் பெண்கள் அப்படின்னு சொல்லி கொச்சைப்படுத்தும் விதமாக எப்படி உங்களால் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கலந்துக்கிட்டது பிராமண சங்க மீட்டிங்னு சொன்னாங்க, அங்கே நீங்கள் ஒரு கரெக்ஷன் பண்ணிங்க, அங்கே பிராமண சங்கம் மட்டும் இல்லை எல்லாருமே கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் கலந்துக்கிட்ட மீட்டிங் அது கிடையாது, நான் ஒத்துக்கிறேன், அந்த மீட்டிங்க்கும் நீங்கள் பேசுனதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை மீண்டும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வலியுறுத்தி ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு
பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க பேசின ஸ்டேட்மெண்ட் ஆனது அண்டைய மாநிலங்களோட நமக்கு நட்புறவு இருக்கணும் அப்படிங்கிறது பெரிய லெவலில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ திருப்பதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து 40% பக்தர்கள் திருப்பதி போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஓரளவு வந்து எல்லைப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவு இணக்கமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவங்களோட பேச்சு நம்மளுடைய அண்டை மாநிலங்களில் பிரச்சனை ஏற்படுத்தும் விதத்தில் இருக்குது. சில சச்சரவுக்கு ஆரம்ப விதையாக இருக்குது. திடீர்னு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் என்ன பார்க்குறது, சமுதாயத்தோட சட்ட ஒழுங்குக்கு பெரும் பிரச்சனை ஆகும்னு சொல்லி நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா சட்ட ஒழுங்கு பாதிப்பு அப்படிங்கிறத பெரிய லெவலில் பேசிட்டாரு. ஸோ இது நடந்துருந்தால் என்ன பண்ணுறது, எதுவுமே செய்ய முடியாது, தவிர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து தன் தரப்பு வாதத்தை நீதிமன்றத்தில் முன் வச்சாங்க. அதற்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தெலுங்கு மக்கள் தமிழ்நாட்டில் வந்தவங்க கிடையாது, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வட சென்னை அப்படிங்கிறதுல தெலுங்கு மக்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழ்நாடு அப்படின்னு நம்ம பேசும்போது தெலுங்கு மக்களை உள்ளடக்கிறது தான் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. ஏன் பிரித்து பார்க்குறீங்க, ஏன் இந்த மாதிரி கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சரமாரி கேள்விகளை விசாரணையில் கேட்டு வழக்கா இன்னைக்கு தள்ளி வச்சுருந்தாங்க. இப்போ நான் பேசுகிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. இந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ முன்ஜாமீன் கிடைக்காது. இப்போ 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்களா, இதற்கு என்னைய போலீஸ் விசாரணைக்கு எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இதற்கெல்லாம் விசாரணைக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றத்தில் கஸ்தூரி தரப்பு வாதங்களை முன் வச்சாங்க. ஆனால் நீதிபதி இந்த வாதத்தெல்லாம் பெருசாக கண்டுக்கவே இல்லை, காதலே போட்டுக்கலை அப்படிங்கிறது இங்கே நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீதிமன்றத்தில் கஸ்தூரி தரப்போட அந்த கைது அப்படிங்கிற அந்த ஆங்கிளானது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. எங்கேயோ தலைமறைவாக இருக்காங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஆனால் நீதிமன்ற விசாரணையில் மட்டும் கலந்துக்கிறாங்க. அது மட்டும் எப்படி நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ நீதிமன்ற விசாரணையில் கலந்துக்கிட்டவங்கள ட்ராக் பண்ணாவே இவங்க எங்கே இருக்காங்கங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ காவல்துறை நினச்சா ஈஸியாக கைது பண்ணிடலாம். ஆனால் நினைப்பாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. இவங்க பேசின ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு கைது அப்படிங்கிற ஒன்று இருந்து மினிமமான ஒரு தண்டனையானது இவங்களுக்கு கொடுக்கப்பட்டால் தான் ஸோ இந்த மாதிரி கொச்சையான பேச்சுக்கள் இந்த சமுதாயத்தில் வராமல் இருக்கும். வராமல் இருந்தால் தான் தேவையற்ற பதட்டம் அந்த சமுதாயத்தில். ஆல்ரெடி பல பஞ்சாயத்து போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில். டாக்டரை வேற குத்திட்டாங்க அப்படிங்கிற பெரிய பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. அதற்கு நடுவில் இந்த மாதிரி சில சச்சரவு ஏற்படக்கூடிய தேவையற்ற விஷயங்களை ஆரம்பத்திலே கிள்ளி போடுறது தான் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு சரியான ஒரு பாடமாக இருக்கும். கூடிய சீக்கிரம் கஸ்தூரி அவர்களை கைது பண்ணணும் ஒரு பக்கம். இன்னொன்று பக்கம் அவங்க உச்சநீதிமன்றம் போகிறதுக்குள்ளே இந்த விஷயத்தை செஞ்சு மினிமம் கேரண்டி, அதாவது ரொம்ப வருஷம் சிறையில் போடுங்கன்னு நான் சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட நாட்களாவது இந்த மாதிரி ஒரு சிறை தண்டனை இதற்கெல்லாம் கிடைக்குங்கிற எக்ஸாம்பிள் இந்த சமுதாயத்தில் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சில அவதூறு கருத்துக்கள், அவதூறு பேச்சுகள் இந்த சமுதாயத்தில் இருக்காது. அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். ஸோ உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். உச்சநீதிமன்றம் போகிறதுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற அந்த $1 மில்லியன் கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக பல்வேறு விதமான பொலிட்டிக்கலாக பல்வேறு விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.